ஒரு அடர்ந்த காடுல ராதா அப்படிங்கிற ரொம்பவும் நேர்மையான ஆடு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ராதா ஆட்டுக்கும் சிங்கராஜாவுக்கும் நடுவுல இருக்கிற நட்பை பத்தி அந்த காடு பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கராஜா அவருடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய பழைய நண்பனான காலு ஓனாய் அங்க வந்துச்சு. ராஜா வாழ்க வாழ்க. அட காலு, நீயா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்க வீரம், அந்த கம்பீரம், அந்த பார்வை எல்லாமே அப்படியே இருக்கு. நன்றி. இவளை சந்தி. இவ பேரு ராதா, நம்பிக்கையான என்னோட தோழி. இவ எல்லாருக்குமே ரொம்ப நன்றியா இருப்பா. வா, இவளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் பார்க்குறேன். நன்றி. ஒன்று உன்கிட்ட சொல்லட்டுமா? விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கூட ராதா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆடு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குங்கிறதுக்கு இதை கூட என்ன பெருசு இருக்கு? ஆமாம், இவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை கேட்டது ஓநாய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த ஆடு மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. நேரம் வரும்போது தெரியும் யாரு நம்பிக்கையானவங்கன்னு. ராத்திரி நேரம் காட்டுல இருக்கிற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலு ஓநாய் அந்த காட்டோட எல்லையை தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. காட்டோட எல்லையை தாண்டி அடுத்த காட்டோட ராஜாவான திலாவர் ஓநாய்க்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. எதுக்கு இவ்வளோ நேரம்? வேலை முடிஞ்சுதா? கடா எங்க இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கடாவை ராஜா தன்னோட தோழிக்கிட்ட வச்சிருக்கான். அந்த ஆடுகிட்ட வச்சிருந்தா ஆடுகிட்ட இருந்து திருடலாம்ல. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு ஒன்று தெரியாது. அந்த கடை எப்படியாச்சும் எனக்கு வேணும் இப்போ. சரி, அதை நாம் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை நான் வச்சுருக்கேன். பிளானா? என்ன பிளான்? சிங்கத்துக்கு அந்த ஆடு மேலே ரொம்ப நம்பிக்கை. நாம் அந்த நம்பிக்கையை உடைக்கணும். அதில் என்ன கிடைக்கும்? அந்த ஆடோட நம்பிக்கையை நம்ம உடைச்சோம்னா அதுக்கப்புறம் நான் தான் அதுக்கு நல்ல நண்பனாக இருப்பேன். அப்புறம் கூட தானாவே என்கிட்ட வந்துடும். சிங்கத்துக்கு ஓ மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா நான் எவ்வளோ நீட்டாக வேலை பார்ப்பேன்னா சிங்கராஜாவுக்கு என் மேலே கொஞ்சம் கூட டவுட் வராது. சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அந்த கடை ரொம்ப அற்புதமானது. அந்த கடை யார்கிட்ட இருக்கோ அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் அந்த கடாவை நான் அடையணும்னு துடிக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நீங்கள் பரிசை எடுத்து வைங்க, நான் கடா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காலு ஓநாய் அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில காலு ஓநாய் ராதா கிட்ட வந்துச்சு. அடா ராதா அக்கா, என்ன காலங்காத்த பூவை பறிச்சுட்டே இருக்கீங்க? இந்த பூவை தினமும் நான் பூஜைக்காக எடுத்துட்டு போவேன். வா, நன்றியோட உங்களுக்கு பக்தியும் அதிகமாக இருக்கு போல. பக்தி மட்டும் இல்ல, நான் நேர்மையா இருக்கிறேன்னு தானே மகாராஜா என்ன கண்ணை மூடி நம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் உடைச்சு தூள் தூள் ஆக்கல. என் பேரு கருப்பு ஓநாய் இல்ல. அதுக்கப்புறமா காலு ஓநாய் சிங்கராஜா கிட்ட வந்துச்சு. மகாராஜா, நேற்று ஒரு காப்பு பற்றி பேசிட்டே இருந்தீங்க. ஆமாம், அது என்னது? நான் ஒரு காப்பு பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. அது சாதாரணமான காப்பு இல்லை, அது அற்புதமான காப்பு. அப்படியா? ஆமாம், அது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஆனால் அதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாம், அது எங்கே இருக்கு? உனக்கு மருந்து போச்சு போல. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னோட பொருள் எல்லாமே ராதா ஆடுகிட்ட இருக்குன்னு சொன்னல. ஒரு ஆடையா எவ்வளோ நம்பலாமா நீங்கள்? ஆமாம், இந்த காட்டிலேயே ராதா மாதிரி நன்றி உள்ளவ யாரும் இல்லை. சிங்கராஜா, ஒன்றும் நினைக்கலன்னா நான் ஒன்றும் சொல்லட்டுமா? சொல்லு. எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே தான் ஏமாற்றம் இருக்கும். நீ என்ன சொல்ல வர? இந்த ஆடை நாம் நம்ப முடியாது. நான் கலந்து பேசுக்காலோ, அவளை பற்றி இந்த காட்டுக்கே தெரியும். தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது தப்பாக இருந்தா நீங்கள் என் கழுத்தை வெட்டி வீசுங்க. நம்பிக்கையானவ இல்லைன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? நான் தான் அதோட ஆதாரம். நான் ராத்திரி வீட்டுக்கு போய்கிட்டே இருந்த கருப்பு மலைக்கு பின்னாடி நான் பார்த்தேன். இங்க பாரு ஆடு, இந்த காட்டுக்கு நான் ராஜாவாக விருப்பப்படுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த காப்பு வேணும். விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு பொருளுக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கேப்பா. அந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உன்னை அமைச்சரா நியமிக்கிறேன். இவ்வளவுதானா? இந்த காட்டுல எந்த ஆடையும் வேட்டையாடக்கூடாதுன்னு நான் ஒரு கட்டளை போடுறேன். அப்படின்னா சரி, நாளைக்கு ராத்திரி நீங்க கேட்ட பொருளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ சொல்றது கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுதான் உண்மை ராஜா. ஆடோட நல்லத்தனத்தை சோதிக்கிறது ரொம்ப தப்பாச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஆடுகிட்ட இருந்து காப்பை எடுத்துட்டு வர சொல்லுங்க. எல்லாமே உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, ஆடை காப்பை எடுத்துட்டு வர சொல்லுங்க.
நீங்க என்ன வர சொன்னீங்களா மகாராஜா? ஆமா, என்னோட காப்பு எனக்கு வேணும் இப்பவே. எடுத்துக்கோங்க மகாராஜா, உங்களுடைய காப்பு. இது போலி காப்பு. இல்ல மகாராஜா, நீங்க கொடுத்ததுதான் நான் இத்தனை நாள் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படின்னா நான் உனக்கு போலியான காப்பு தான் கொடுத்தேனா? மகாராஜா, நீங்க என்னுடைய நேர்மையை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் இல்ல, ராஜாவுக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. மகாராஜா, இதுதான் உண்மையான காப்பு. காலுக்கிட்ட இருக்கிற உண்மையான காப்பை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மகாராஜா, இந்த காப்பு பத்தி சிங்கத்துக்கிட்ட இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் இதோட வீட்டிலிருந்து உண்மையான காப்பை எடுத்து அங்க பொய்யான காப்பை வச்சுட்டேன். இதுதான் உண்மையான காப்பு. உண்மையான காப்பை பார்த்து சிங்கராஜா ரொம்ப கோவமா சொன்னாரு. மோசக்கார ஆடு, உன்னை எவ்வளோ நான் நம்பியிருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவ நினைச்சு கூட பார்க்கல. அமைச்சரு ராஜா, இந்த மோசக்கார ஆட இப்பவே இந்த காட்டை விட்டு துரத்தி அடிங்க. தன்னுடைய நண்பனோட வாயால வந்த அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த ஆடு கண்ணுல கண்ணீரோட காட்டை விட்டு போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராஜாவும் காலுவும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி திடீர்னு திலாவர் வந்து நின்னான். இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. முட்டாள் சிங்கமே, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நீ ராஜாவா இருந்த, நாளிலிருந்து நான் தான் இங்க ராஜா. முட்டாள் சிங்கமே, என்கிட்ட இந்த காப்பு இருக்குன்னு தெரியுமா? எப்ப வரைக்கும் இந்த காப்பு என்கிட்ட இருக்கோ என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. முட்டாள் நீதா சிங்கராஜா, உன்னோட உண்மையான காப்பு என்கிட்ட இருக்கு, இங்க பாரு. திலாவர் கையில இருக்கிற உண்மையான காப்பை பார்த்து சிங்கராஜா ஷாக் ஆயிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? உண்மையானது என்கிட்ட தான் இருக்கு. மன்னிச்சிருங்க ராஜா, உண்மையான காப்பு அதான் திலாவர் போடுறது. என்ன சொல்ற? அப்படின்னா உண்மையான மோசக்காரன் நான் தான். நான் ஆடுகிட்ட இருந்து உண்மையான காப்பை திருநந்தான். நான் உன்கிட்ட கொடுத்தேன் இல்ல, அதுவும் போலி தான். ஆமா, உண்மையான காப்பை என்கிட்ட கொடுத்துருக்கான். அப்படியா? உண்மையான காப்பு என்கிட்டல இருக்கு. உண்மையான காப்பு ராதா கிட்ட இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எடுத்துக்கோங்க ராஜா, உங்களுடைய சக்தி, உண்மையான காப்பு. ராதா, இந்த காப்பு உன்கிட்ட எப்படி வந்துச்சு? மகாராஜா, இவன் உங்ககிட்ட ஒரு கதையை சொன்னானே, அத அப்படியே மாத்தி சொல்லிட்டான். இந்த சிங்கத்தை பார்த்தது நான் இல்ல, இவன் தான் பார்த்தான். இவன் தான் காப்பை திருடுறதுக்கான ஐடியாவும் கொடுத்தான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வந்து உண்மையான காப்பை ஒளிச்சு வச்சுட்டு அந்த இடத்துல டூப்ளிகேட் காப்பை நான் தான் வச்சேன். அப்படின்னு அது போலியானதா? அது டூப்ளிகேட்டு தான். மகாராஜாவுக்கு கொடுத்தல அதுவும் டூப்ளிகேட்டு தான். ஆனா நீ எதுக்கு என்கிட்ட போலியானதை கொடுத்த? அப்படி நான் பண்ணிருக்கலனா உன்னுடைய நண்பனோட முகத்தெரிய முன்னாடியே எப்படி கிடைச்சிருக்க முடியும் சொல்லு? சிங்கத்துக்கு எல்லாமே புரிஞ்சுது. சிங்கம் ரொம்ப கோவமா சொல்லுச்சு. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களை நான் உயிரோட விட மாட்டேன். அப்படி சிங்கம் ரொம்பவும் கோவமா ஓனாய் அப்புறம் திலாவரை தாக்க ஆரம்பிச்சது. மந்திர காப்போட மகிமையால ரொம்பவும் சுலபமா அவங்க 2 பேரையுமே கொண்டு போட்டுருச்சு. நாளைக்கு எல்லாருமே சபைய கூடுங்க. நண்பர்களே, எல்லாரும் முன்னாடி என்னோட நண்பி ஆடோட வீரத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த ஆடு நம்பிக்கையானவங்க மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலி கூட. இவங்க என்னோட காப்பு மட்டும் இல்ல, என்னையும் கூட காப்பாத்திருக்காங்க. அவங்க சரியான நேரத்துக்கு வரலன்னா அந்த ஓனாய் சிங்கம் என்ன கொண்டு போட்டிருப்பாங்க. என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. நேர்மையான ஆட்டுக்கு ஜெய் ஜெய். அப்படி நேர்மையான ஆட்டோட புத்திசாலித்தனத்தையும் பார்த்து மகாராஜா ஆட்ட மகா மந்திரியா ஆக்குனாரு. அதுக்கப்புறமா ராதா அந்த காட்டுக்கு பாதுகாப்பா ரொம்பவும் நேர்மையா நல்லபடியாவும் பாத்துக்குச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.